திருச்சிற்றம்பலம். நம்முடைய மகான் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் பல அருள் நூல்களை எல்லாம் இயற்றியிருக்கின்றார்கள். 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய மகான். அவர் அருளிய நூல்கள் ஏராளம். அதிலே ஒன்று வருக்கக்குரல் என்று சொல்லுகின்ற ஒரு நூல். நம்முடைய அகர எழுத்துக்களை முதன்மையாக கொண்டு 247 எழுத்துக்களுக்கும் அகர வரிசையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற நூல்தான் வருக்கக்குரல். அதிலே ஒரு குரல், 6 சமயத்தவர் உரைக்கும் தெய்வமுற்றும் வேறு வேறுள்ள என்கை மெய் என்று சொல்லுகின்றார். இந்த பாடலினுடைய சமய ஒற்றுமைக்கான கருத்தை வலியுறுத்துகின்றார். உலகில் சமயங்கள் 6 என்பதை சொல்லுகின்றார். சைவம், வைணவம், சாக்தேயம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம் என்று சொல்லுகின்ற 6 முக்கிய சமய வழிபாடுகள் உள்ளது. இந்த சமயத்தை நம்முடைய சங்கரர் ஒருங்கிணைத்ததாக நமக்கு வரலாறுகள் சொல்லுகின்றது. அவர் வழியிலே வந்த நம்முடைய மகான் வண்ணச்சரவரும் 6 சமயங்களை போற்றி பல அருள் நூல்களை எல்லாம் பாடியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு சமயத்தவரும் தாம் வணங்கும் தெய்வமே உயர்ந்தது என்று கூறலாம். ஆனால் நாண பார்வையிலே பார்த்தால் அந்த தெய்வங்கள் அனைத்தும் வேறு வேறு ஆனவை அல்ல. அவை அனைத்தும் ஒரே பரம்பொருளின் பல்வேறு வடிவங்கள் என்று நம்முடைய அருளாளர்கள் காலங்காலமாக போற்றி வருகின்றார்கள். எனவே என் தெய்வம் உன் தெய்வம் என்று பிரிவினை கொள்ளாமல் எல்லா வழிபாடுகளின் பின்னாலும் நிற்கும் ஒரே இறை உண்மையை உணர வேண்டும் என்பதே பாடலின் பொருள். ஒரு ஊரில் 6 பேர் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு தெய்வங்களை வழிபட்டனர். ஒரு நாள் யார் வணங்கும் தெய்வம் பெரியது என்ற வாதம் ஏற்பட்டது. அப்போது ஒரு அருளாளரை துறவியை சந்தித்து இந்த கேள்விக்கு என்ன விடை, எந்த தெய்வம் உயர்ந்தது, எந்த தெய்வம் தாழ்ந்தது என்று அவர்களெல்லாம் வாதிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவர் ஒரு குளத்திற்கு அழைத்துச் செல்கின்றார். அந்த குளத்திற்கு பல்வேறு மக்கள் எல்லாம் பல்வேறு இடங்களிலே இருந்து வந்து தண்ணீரை எடுத்துச் செல்லுகின்றார்கள். அவர்கள் வீட்டிற்கு சென்ற பொழுது எங்கே இருந்து வந்தீர்கள் என்று சொன்னால், என்னுடைய வீட்டிற்கு மேற்கேயில் உள்ள குளத்திலே இருந்து எடுத்து வந்தேன் என்று ஒருவர் சொன்னார். மற்றொருவர் சொன்னார் தெற்கே இருக்கின்ற குளத்திலே என்று சொன்னார். ஒருவர் வடக்கே இருக்கின்ற குளம் என்று சொன்னார். ஒருத்தர் மேற்கே இருக்கின்ற குளம் என்று பல்வேறு விதமான கருத்துக்களை சொன்னார். ஆனால் எடுத்து வந்த இடம் ஒரே இடம்தான், ஒரே குளம்தான். ஆனால் ஒவ்வொருவர் இடத்திலே இருந்து வந்த பதில்கள் வெவ்வேறாக இருந்தது. அதுபோல இறைவன் ஒருவன், அவன் பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு ரூபங்களை எல்லாம் எடுத்து வந்தாலும் கூட அவன் இறைவன் என்பது உண்மை ஒன்றுதான். குடம் நாம் எடுத்துச் செல்கின்ற பாத்திரத்திற்கேற்ப அந்த வடிவம் பெறுகின்ற தண்ணீரானது நாம் ஒவ்வொருவரும் ஒரு குடத்திலே எடுத்துச் செல்கின்றோம். ஒருவர் அருந்துகின்ற குவளையில் எடுத்துச் செல்கின்றார்கள், ஒருவர் சொம்பிலே எடுத்துச் செல்கின்றார். ஒரே தண்ணி தான், ஆனால் அது வெவ்வேறு வடிவங்களை பெற்றிருக்கின்றது. பரம்பொருள் என்பவரும் ஒருவர் தான். அவர் பல்வேறு வடிவங்களை எடுத்து வந்து அவரவருடைய பக்குவத்திற்கேற்ப அவருக்கு காட்சி கொடுக்கின்றார் என்பதை, இந்த உண்மையை நமக்கு அந்த அருளாளர் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். ஆகவே அதுபோல வழிபடும் முறைகள் வேறாக இருக்கலாம், பெயர்கள் வேறாக இருக்கலாம். ஆனால் இறைவன் ஒருவனே என்பதை உணர்ந்து கொண்டால் இந்த உலகத்திலே இன்று ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சச்சரவுகள், சண்டைகள் நீங்காது என்பது நமக்கு உண்மையாக இருக்கின்றது. ஆகவே பல சமயங்கள், ஒரு பரம்பொருள், பல பெயர்கள், ஒரு இறைவன் என்ற உயர்ந்த சமரச சிந்தனையை இந்த குரல் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஆகவே இது மத நல்லிணக்கம், சகிப்புத்தன்மை, ஆன்மீக ஒற்றுமை ஆகியவற்றை வலியுறுத்தும் அருமையான பாடலாக இருக்கின்றது. மகான் வண்ணச்சரவருடைய அருட்கருத்துக்கள் மக்களிடத்திலே சென்று சேர வேண்டிய ஒரு கருத்தாகவே அமைந்திருக்கின்றது. ஆகவே அவருடைய அருள் நூல்களை கற்று அதன் வழியிலே நடப்போமாக. திருச்சிற்றம்பலம்.